வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னு மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று அவங்களுடைய கூட்டம் நடந்திருக்கு. அதில் 4 கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அது தொடர்பாக ஒரு செய்தி கட்டுரையும் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கருத்து வேறுபாடு இல்லைன்னு அந்த 4 கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு பிறகு வைகோ அவர்கள் தான் அறிவிச்சிருக்காரு. திருமா அறிவிக்கல, மற்ற தலைவர்கள் அறிவிக்கல. கருத்து வேறுபாடுகள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இஷ்யூ இஸ் இன் பப்ளிக் டொமைன். அந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் திருமாவளவன் பங்கு கொள்ள விரும்பினார் விடுதலை சிறுத்தைகள். மற்ற கட்சிகள் அதை எதிர்ப்பு தெரிவித்தன. வெளிப்படையாக விஷயத்தை போட்டு உடைத்தார் திருமாவளவன். முதல்லையும் சொன்னார், அதற்கு பிறகும் கடிதம் எழுதினார். ஆகவே அதில் கருத்து வேறுபாடுகள் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாம் யூகித்து சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் விடுத்த அந்த 4 கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சி கொடுத்த செய்தி குறிப்பிலிருந்தே அது தெளிவாக தெரிகிறது. இரண்டாவதாக, நேற்று நடைபெற்ற அந்த 4 கட்சி தலைவர்களுடைய கூட்டம் பற்றி அந்த செய்தி கட்டுரையும் முழுவதும் ஹேஷியங்கள் சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. சோர்சஸ் தான் போடுறாங்க, ஆட்ரிபியூட் பண்ணல யாருன்னு. அப்புறம் நீங்கள் சொன்னது போல் அந்த தலைவர்கள் யாருமே ஒட்டுமொத்தமான ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி எதுவும் இல்லை. வைகோ அவர்கள் ப்ரீஃப் பண்ணியிருக்காரு, மற்ற தலைவர்கள் எதுவும் சொல்லலை. ஆகவே அந்த வேறுபாடுகள் இருப்பது என்பது தெளிவாகவே தெரியுது. அதில் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜனநாயகத்தில் ஒரு விஷயத்தில் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க எல்லா விஷயத்துலையும் ஒரே மாதிரி கருத்தை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடிப்படையில் வேறுபாடுகள் இருந்தாலும் ப்ராடாக அவங்க எப்படி ஒற்றுமையாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அது வேறுபாடுகள் இருப்பதும் அது வெளிப்படையாக பேசப்படுவதும் கூட ஒரு விதத்தில் ஜனநாயகத்திற்கு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கருத்து வேறுபாடு இருக்குது இல்லைங்கிறத தாண்டி வைகோ தான் எல்லா முடிவையுமே அறிவிச்சிட்டு இருக்கிறார். ஆமாம், தேர்தலை புறக்கணிக்கிறதா இருக்கட்டும், திமுக கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறதுல இருக்கட்டும், இப்போ கருத்து வேறுபாடு இல்லை அப்படின்னு அவர் சொல்றதாக இருக்கட்டும். இதில் 4 கட்சி தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து சொன்னாதான் அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி கூடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இப்போ இருக்க கட்டத்தில் அப்படிதான் கூடும். ஏனெனில் இந்த ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய அந்த கூட்டத்தில் திருமா பங்கு பெற தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்காமல் இருந்திருந்து அவரும் வைகோ சொன்ன அந்த லைனையே டோ பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் சொல்வது போல அப்போ யாராவது ஒருத்தர் பிரீஃப் பண்ணால் போதும். ஏற்கனவே மக்கள் நல கூட்டணிக்குள் வேறுபாடு இருக்கிறது என்பது பொதுவெளிக்கு வந்துவிட்ட பிறகு அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய அவர்களுடைய முதல் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்து 4 தலைவர்களும் ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். அது இல்லாதப்போ நிச்சயமாக நம்ம திருமாவோட ஸ்டாண்டை வச்சு தான் இந்த பிரச்சனையையும் வைகோவுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பையும் அணுக முடியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம் மணி சொல்கிற எல்லாற்றோடையும் ஒத்து போகிறேன். அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்குது. அப்படி இருக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, வேறு சில விஷயங்கள்லையும். ஆனால் முடிவு ஒரு கூட்டணியாக இருக்கும் பொழுது 4 பேருக்கு இடையிலே என்ன விதமான வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம இந்த திசையில் செல்ல போகிறோம் அப்படிங்கிறத யாரோ ஒருவர் அதை வலுவாக முன்வைத்து மற்றவர்கள் அதை எவென்ச்சுவலாக அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த ப்ராசஸில் இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கே தான் அதைத்தான் அவங்க ரிசால்வ் பண்ணணுமே தவிர நாங்கள் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கவே முடியாது. என்ன ப்ராசஸ் இங்கே தேவைப்படுது? யாரும் ஒருவரும் அவசரப்பட்டு எதையும் தெரிவிச்சிடக்கூடாது. பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டு தான் போகிறாங்க. அதுக்கு உடனடியாக கருத்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இது முக்கியமாக வைகோ அவர்கள் இதை கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். சில விஷயங்களை நாங்கள் கூடி பேசி முடிவெடுக்க போகிறோம், அதுவரை பொறுத்திருங்கள் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக ஒருவர் சொல்லி விடலாம். அதை சொல்லாமல் நீங்கள் இதை எப்படி வைகோக்கு மட்டும் பொதுமைப்படுத்துவீங்க? இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடாதுன்னு முதல்ல சொன்னவர் திருமாவளவன். மக்கள் நல கூட்டணி தலைவர்களோடு நாங்கள் பின்னர் கலந்து ஆலோசிப்போம்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் ஒத்துக்கிறேன்னா, நான் வைகோ மட்டும்தான் இதற்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் பெரும்பாலும் பல கான்ட்ரவர்சிஸில் இந்த மாதிரி வைகோ அவசரப்பட்டு பேசினதுங்கிறது தெளிவாக வந்திருக்கு. அதனால் நான் அதை சொல்கிறேன்னா, அவர் இதே திருமாவளவனுக்கும் பொருந்தும். முதல்ல எந்த தகவலையுமே சொல்லாதீங்க. அது ஒரு சின்ன ஒரு நாம் ஒன்று ஃபாலோ பண்ணுறதுல தப்பு கிடையாது. எங்களிடம் சில கருத்துக்கள் இருக்கின்றன, கூடி பேசிவிட்டு முடிவெடுத்து பிறகு யார் அஃபீஷியலாக அதை வெளியில் சொல்லணுமோ அவர் சொல்லுவார்.
அவர் சொன்னதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியும் வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணுறது, அதை தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் உட்கார்ந்து அதை விரித்து பேசுவது, அதெல்லாம் செய்யட்டும். அதற்கு முன்னால் டக்குன்னு ஒன்று சொல்லும்பொழுது தான் வந்து ஒரு பெரிய ஃபயர் ஃபைட்டிங் அங்கே தேவைப்படுது. உடனே இன்னொருத்தட்ட போய் பாருங்கள் அவர் அப்படி சொல்லிவிட்டார், இப்போ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கும் பொழுது இந்த பிரச்சனை பெரிதாகுது. இவர்கள் 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து அடுத்த சில ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போகணும்னா இந்த பார்ட் அவங்க வந்து உடனடியாக ரிசால்வ் பண்ணணும். இல்லாட்டி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நாங்க கூடி பேசிட்டு கருத்து சொல்றோம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்க முடியுமா? இல்ல எங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் இருக்கு, ஆனா நாங்க கூட்டணி தலைவர்களோட பேசிட்டு நாங்க வந்து கருத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? இது ஒரு ஜனநாயக அரசியல், ஒரு ஆரோக்கியமான அரசியல் இதை பார்க்கலாமா? இல்லை, நிச்சயமாக அந்த முயற்சி வந்து ஒரு ஜனநாயக அரசியலுக்கான முயற்சி தான். 2 கட்சிகள் மட்டுமே தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல், பைபோலார் பாலிடிக்ஸ் நம்ம சொல்லக்கூடிய இருக்க கட்டத்தில் இந்த முயற்சி நல்ல முயற்சி. ஆனால் வந்து அது எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும், இதெல்லாம் வந்து $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பிரச்சனைகளிலும் அவர்கள் ஒன்றா கூடி 4 பேரும் ஒன்றா ப்ரெஸ் மீட் பண்ணி முடிவு எடுக்கும் அப்படி அவசியம் கிடையாது. ஆனால் பிரதான பிரச்சனைகளில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒருமித்த கருத்து இருக்கணும். உதாரணத்துக்கு திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது என்றால் மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் அதில் பங்கு பெறுவதா வேண்டாமா என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான். அது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது. ஏனெனில் காவிரி நீருக்காக அது கூட்டப்பட்டாலுமே பிரதான எதிர்க்கட்சி ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது, அதுவும் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கூட்டத்தை கூட்டும் பொழுது அதில் கலந்து கொள்வதால் போகக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்கு பாருங்க, அரசியல் சமிக்கைகள் என்பது வந்து அதை நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. ஏனெனில் திமுக அண்ணா திமுக இருவருக்குமான மாற்று என்றுதான் இந்த 4 அணி மக்கள் நல கூட்டணி வந்தது. ஆகவே அதில் வந்து திரும்ப போக வேண்டும் என்று சொல்லியதும் மற்ற 3 வேண்டாம் என்று சொல்லியதும் ஒரு முக்கியமான வேறுபாடு தான். ஆனால் அதை கையாண்ட முறையை நீங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து திரும்ப அதில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்தார். ஆனால் அதே நேரத்தில் வந்து உள்ளுக்குள்ள வந்து மற்ற 3 கட்சிகள் அதை எதிர்த்த பொழுது அந்த மக்கள் நல கூட்டணியின் ஒற்றுமை உடையும் அந்த உடைச்ச பாவம் அந்த கெட்ட பேர் எனக்கு வேணான்ட்டு நான் போலன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த அளவில் வந்து இது வரைக்கும் திருமாவோட ஸ்டாண்டு வந்து கரெக்டாக இருக்குன்னு தான் எனக்கு படுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து சொல்றது அது தனிப்பட்ட உரிமையாக இல்லை அந்த கட்சியோட நிலைப்பாடாக இருக்கிறது, அதன் பிறகு கூடி முடிவெடுக்கிறது தகவலை சொல்றதுங்கிறது சரியாக இருக்குமா? அது முழுக்கவே சரியாக இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. சில விஷயங்கள்ல சரியாக இருக்கலாம். அதாவது ரொம்ப ஒரு ஆதாரமான விஷயம், பிரதான பிரச்சனை அப்படிங்கும் பொழுதே கூட நான் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி வைக்கும் பொழுது அதை நோக்கி ஒரு வெளியிலிருந்து ஒரு அழுத்தத்தை கொண்டு வர மாதிரியாக ஆகிடும். இதே செய்தியை அவர் உள்ளுக்குள்ளே தெரிவிக்கும் பொழுது இல்லாத ஒரு ஈகோ பிரச்சனை அது வெளியில் தெரிவித்ததுக்கு பிறகு கொஞ்சம் அதிகமாகும். இப்போ இந்த விஷயத்தையே எடுத்துப்போம். இவர் வந்து இதே கருத்தை, அதாவது இந்த திமுக கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு நாம் போக வேண்டும், நான் போக வேண்டும் இல்லை நாம் போக வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறத, இந்த மாதிரி விஷயத்தை அவர் வந்து உள்ளூர சொல்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் இப்போ தேர்தலில் பங்கேற்பதா வேண்டாமா அப்படிங்கறத வந்து கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லலாம். ஏன்னா அதை கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொதுச் செயலாளர் இங்க கலந்துக்கும் போது எங்க கிட்ட கலந்து ஆலோசிக்கல, ஆனா அந்த முடிவுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. கலந்தே ஆலோசிக்கல, ஆனாலும் கூட நாங்க வந்து ஒத்துக்கிறோம். நான் வந்து அங்க இன்னொரு பிரச்சனையை பார்க்கிறேன். கலந்து ஆலோசிக்காமல் ஒரு சில விஷயங்கள் வந்து, அதாவது ரொம்ப முக்கியமானது, அதை கூட அவங்க லிஸ்ட் போட்டுக்கலாம். இந்த 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 மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யாரும் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் எதுவும் முதல்ல சொல்லிடாதீங்க. மற்றபடி நமக்கு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் சார்ந்த பொதுவான பல விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் வாயில பூட்டு போட முடியாது. அப்ப எது வந்து கலந்தாலோசித்து பேச வேண்டிய விஷயங்கள், எது நீங்க பல கருத்துக்கள் எங்களிடையே இருக்கின்றன அப்படின்று வெளியில தெரிந்தாலும் தப்பு இல்லை அப்படிங்கறத நீங்க வந்து அந்த பார்டர்ஸ் ரொம்ப கிளியரா பிரிச்சுக்கலாம். அது இன்றைக்கு சாத்தியம். இந்த மாதிரியான இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே புதுமை. இது மாதிரி 4 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான ஒரு நிலையில செய்வது என்பது, அப்ப இதெல்லாம் ஒரு எவால்விங் பாலிடிக்ஸ் தானே. இப்போ இதுவரைக்கும் இருக்கிற சின்ன சின்ன டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கூட எனக்கு ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் இனிமேலாவது இதற்கான ஒரு ஒழுங்கு வரைமுறைகளை அவர்கள் உருவாக்கிட்டா இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பாலிடிக்ஸாக இது மாறும். வேறுபாடை நம்ம 2ஆ பிரிக்கலாம். கருத்து வேறுபாடு, இன்னொன்று செயல் வேறுபாடு. கருத்து வேறுபாடே இவ்வளவு அண்ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணுது அப்படின்னா செயல் வேறுபாடுங்கிறது வந்து இன்னும் அதிகமாக தான் ஏற்படுத்தும். இடதுசாரிகள் கட்சியில் வந்து திமுக விவசாய அணிகளை கூட்டத்தை கூட்டுகிற போது இடதுசாரி கட்சிகளை சேர்ந்து அவங்க போய் அங்கே வந்து கலந்துக்கிறாங்க. அது அதிருப்தியை உண்டு பண்ணுது. மீதி 2 விஷயமா இருக்கட்டும், தேர்தலில் போட்டியிடுறதுல வந்து இடதுசாரிகளுக்கு வந்து ஆர்வம் இருக்கு, போட்டியிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மற்ற 3 கட்சிகளும் வேணாம் அப்படிங்கிறத சொல்றாங்க.
அது மாதிரி திமுகவுடைய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு திருமா சொல்றாரு, மற்ற 3 கட்சிகளும் வேற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த கருத்து வேறுபாடு செயல் வேறுபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு லாங் ரன் அப்படின்னு பார்க்கிற போது எப்படி இருக்கும்? இந்த கட்சிகளை கொண்டு செலுத்துமா? கொண்டு செலுத்தாது. கருத்து வேறுபாடு ஒரு கட்டத்தில் செயல் வேறுபாட்டில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். ரொம்ப வெளிப்படையாக உடைச்சே சொல்றது, நான் வந்து 2014 சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவையும் திமுகவையும் சமமான எதிரிகளாக பாவித்த அந்த ஒரு மனப்பான்மை, அந்த ஒரு கருத்தோட்டம், அதில் மக்கள் நல கூட்டணிக்குள் ஒரு பிளவு வந்திருக்கிறது என்று. இனிமே வந்து டிஎம்கேவை நீங்கள் ஏடிஎம்கேவோட ஈக்குவேட் பண்ண முடியாது அப்படின்ற கருத்திற்கு திரும்ப வந்திருக்கார். விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறது. மற்ற மூவரும் இதுவரையில் வரவில்லை. நாளைக்கு என்ன வருவாங்கன்னு இதுதான் பிரச்சனையோட ஆழம். நீங்கள் டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் வந்து சமமான எதிரிகளாக இனிமேல் பாவிக்க முடியாது, பிரதான எதிர்க்கட்சியோடு நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரும்ப விரும்புவதும் விடுதலை சிறுத்தைகள் நினைப்பதும் வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் அவர்கள் வந்து என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு அறிகுறி தான். தெளிவாக தெரியுது. ஆங்கிலத்தில் சொல்வார் ரைட்டிங் இஸ் ஆன் த வால். அப்படித்தான் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பிரச்சனையே. இந்த பிரச்சனையை வந்து திமுகவுக்கு அந்த ஸ்பேஸை வந்து கொடுக்கறதுக்கு மற்ற 3 கட்சிகள் மறுக்கிறார்கள். இது ஒரு பிட்டர் பொலிட்டிக்கல் ஃபைட் உள்ள நடக்கிறது. இதை வந்து வேற மாதிரி வார்த்தைகளில் நாம் பூசி மெழுகலாம். உண்மை இதுதான். இது ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான ஷேப் எடுக்கும். இன்னைக்கு வந்து அவங்க ஒரு மாதிரி இதை சமாளிச்சிட்டாங்க. நாளைக்கு வேறு பிரச்சனை வரும் பொழுது, இப்போ இந்த தேர்தல்களை புறக்கணிப்பது கூட வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் ஒரு மெசேஜ் கொடுக்க விரும்பினாங்க. அதே நேரத்தில் வந்து கலந்து கொள்ளாமல் இருந்ததன் மூலம் 2-3 விஷயங்களை வந்து திரும்ப சாதிச்சிருக்காரு. அவர் கரெக்டாக காய நகர்த்திருக்காரு. நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை. மாற்றுன்னு அவர்கள் இல்லை, அதுக்கு வரேன் நான். அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதே நேரத்தில் வந்து அவங்க விரும்பலை, நான் உடைக்க விரும்பலன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். ரெண்டாவது வந்து அவர் தன்னோட பார்கெனிங் பவர் வித் டிஎம்கேவையும் அவர் இன்க்ரீஸ் பண்ணுறார். ஏன்னா எலெக்ஷன் எங்கேயோ கிடைக்காது. நீங்கள் இப்போயே போய் டிஎம்கேவோட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் 2 ஆண்டுகள், அடுத்த தேர்தல் நமக்கு 2019 மக்களவை தேர்தல் தான். அது வரைக்கும் இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கின்றன. ஆக இப்போயே போய் நம்ம சேரணும்னு அவசியம் கிடையாது. ஆக இந்த கோணத்தில் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். திமுக அதிமுக இரண்டும் இனிமேல் சமமான எதிரிகளாக பாவிக்க முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கருதுவது தான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அப்படி, எனக்கு இன்னும் அப்படி தோணலை. தேர்தலுக்கான கூட்டணி மாறுபாடுகள் அதுங்கிறது வேற, பட் பொது அரசியல்ங்கிறது வேற. அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பிரித்து பார்க்கணும். நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து தமிழ்நாட்டில் அதை அந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கல அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை யார் கூட்டினாலும் அங்கே போய் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதுங்கிறது வேற. அப்படி சொல்வதன் காரணமாகவே தேர்தலில் அவர்களோட கூட்டு சேரப் போகிறார்கள் அப்படின்னு நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எவ்வளவோ பொது விஷயங்கள் இருக்கு. அந்த பொது விஷயங்களில் வந்து சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ கருத்து சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இப்போ ஒரு தேசிய கல்விக் கொள்கை அப்படின்னு வச்சுப்போம். அதில் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுக்கு ஒரே மாதிரியான ஒத்த கருத்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்போ அவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து அதை பற்றி பேசுவதுங்கிறது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திருமாவளவன் திமுக சார்ந்து சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இதை ஒப்பிட்டு சொல்லி பாருங்க. நீங்க எல்லாத்தையுமே எடுத்துங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு தேர்தல் வந்தா நான் அவரோடு போக போகிறேன்னு அவர் சொல்றாரா? இல்லை. அவர் வந்து தன்னை இன்னும் மக்கள் நல கூட்டணியோட ஒரு அங்கமாகத்தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நம்ம வந்து இது ரொம்ப ஒரு அன்ஃபேர். இப்போ நம்ம இப்படி செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு இதில் வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்துறது, பார்த்தீங்களா அவர் போயிடுவாருன்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு நியாயமாக எனக்கு தெரியல. அப்படி அவர் செய்வதாக இருந்தால் அவர் அதை வெளிப்படையாக சொல்லிட்டு செய்யலாம். இப்போ இந்த அரசியலில் வந்து இன்னொருவர்கிட்ட போய் பேசுறதே தவறு அப்படிங்கிற மாதிரி ஆகிறது வந்து ஒரு ஆரோக்கியமானதாக எனக்கு தெரியல. அதில் அவருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க இதை எப்படி சொல்றீங்க? ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் திமுக ரொம்ப அதிகமான இடங்கள், ரொம்ப குறைந்த இடங்கள்ல ஆட்சி பொறுப்பு இழந்திருக்கிறாங்கிறத வச்சு திரும்ப அந்த கால்குலேஷனுக்கு வந்திருக்கிறாரா? இல்ல சமீப கால அரசியல் நிகழ்வுகளை அவர் உற்று கவனிச்சு அதுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறாரா? இல்ல திமுக இப்போ இந்த ஒரு மாதங்கள்ல எடுக்கக்கூடிய நிறைய முன்னெடுப்புகளை வச்சு அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாரா? எந்த கால்குலேட்டிவா நீங்க இதை வந்து சொல்றீங்க? தேர்தல்களுக்கு பிறகு ஏற்பட்ட அனுபவங்கள் நீங்கள் சொன்னது போல இப்போ நீங்க சொன்னீங்க. அதாவது வந்து தேர்தல்களுக்கு பின்பு திமுகவுக்காக அவர் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்பொழுது அவர் வந்து ஏடிஎம்கே பக்கம் போக முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து யாரையும் எந்த கட்சிகளையும் சேர்த்துக் கொள்வதில்லை என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். 2014 மக்களவைத் தேர்தலின் போது கடைசி நேரத்தில் இடதுசாரிகளை அவர்கள் கைட்டுவிட்ட பிறகு எந்த கட்சியோடையும் அவங்க இல்லை. ஆகவே ஒரு பிரதான கட்சியுடன் சேராவிட்டால் நாம் வெற்றி பெற முடியாது என்பது வந்து ஒரு அடிப்படையான அரசியல் புரிதல்.
நீங்கள் சில விஷயங்களை வந்து நேரடியாக நம்ம வந்து வெளி வார்த்தைகளால் வந்து அதை வந்து பட்டவர்த்தனமான வார்த்தைகளால் நாம் புரிந்து கொள்ள முடியும். அரசியலில் வந்து நீங்கள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் நாம் புரிஞ்சுக்கணும். நான் இப்பயும் சொன்னேன், இப்போ பத்ரி சொன்னார் வந்து ஒரு பொது பிரச்சனைகளுக்காக கூட்டுவதில் போகலாம், தப்பு கிடையாது, அதுதான் என்னுடைய ஸ்டாண்டும். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நடைமுறையில் அது என்னவாக இருக்கிறதுன்ற நான் இப்போ ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை வந்து கலந்துக்கிறதுன்றது வந்து மற்ற மாநிலங்களில் இருப்பது போல இங்கே இல்லாத ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல் சூழல் இருக்கிறது. அரசியல் கட்சிகள் எதை செஞ்சாலும் அதில் லாபம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க, நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். அதில் நான் உறுதியாக இருக்கேன். அதில் ஒரு சுயநலம்னு சொல்லும்பொழுது தங்கள் கட்சி சார்ந்த ஒரு சுயநலமும் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது வந்து திமுக ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில், அதுவும் அண்ணா அறிவாலயத்தில் நடக்குது, அதே வந்து வெளியில் ஒரு இடத்துல நடந்துருந்ததுன்னா கூட வந்து அதோட பரிமாணம் வேறு. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு விமர்சனம் உண்டு. அவர்கள் வந்து 2 தவறுகளை ஸ்டாலின் அவர்கள் செய்தார்னு சொல்லலாம். எனக்கு அந்த கருத்து இருக்கு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் வந்து ஒரு 20 நாட்களுக்கு முன்பு அவர் கூட்டியிருக்க வேண்டும். கனிமொழி தலைமையில் திமுக எம்பிக்கள் போய் வந்து குடியரசுத் தலைவரை சந்திக்கிறார்கள். அவர்கள் ஒரு அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் போய் நாம் சந்தித்திருக்க வேண்டும். இரண்டாவது என்னன்னா, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை அறிவாலயத்தில் நடத்துவதை தவிர்த்து அவர் வெளியில் நடத்தியிருக்கலாம். இவையெல்லாம் சின்ன விஷயங்களாக வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் படலாம். ஆனால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் அது முக்கியமானது. திமுக தலைவர் கலைஞர் வந்து அந்த மாதிரி கடந்த காலங்களில் வந்து அனைத்து கட்சி கூட்டங்களை வெளியில் நடத்திய முன் உதாரணங்கள் உண்டு. அவ இப்படிப்பட்ட சூழலிலும் திருமாவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கணும்னு தெரிவித்த விருப்பம் என்பது வந்து வெறும் பொது நலன் சார்ந்தது மட்டும்னு எடுத்துக்காதீங்கன்றதான் என்னுடைய பார்வை. கட்சியோட நலன், கட்சியோட வளர்ச்சி சார்ந்து தான் எந்த முடிவும் முயற்சியும் இருக்கும் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அதில் ஒன்றும் தவறு கிடையாது. கட்சியோட நலன் சார்ந்து தானே அவர், அப்போ தானே அவர் அந்த கட்சியை உருவாக்கினதுக்கான காரணமே அதுதாங்க. ஆனால் நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மில் தமிழகத்தோட அரசியலை பார்க்குறோமோ அப்படின்னு தோணுது எனக்கு. அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழக முக்கிய பிரதான கட்சிகளில் என்னென்ன விதமான மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு அவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. அதனால் நம்ம வந்து திமுகவோடையோ அதிமுகவோடையோ சேர்ந்திருந்தால்தான் நமக்கு நலன் அப்படின்னு ஒரு தலைவர் திருமாவளவன் போன்ற ஒருவர் வந்து ரொம்ப குறுகிய அளவில் அவர் கணித்து செயல்படவே முடியாது. அவ்வளவு பெரிய மாறுபாடுகள் நடக்க போகிற ஒரு களம் இது. அப்போ பொறுத்திருந்து பார்த்து இந்த ஒரு 3வது அணின்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். அது வந்து தேர்தலில் மிக மோசமான ஒரு தோல்வியை கொடுத்துருக்கு. அதுக்காக நம்ம இதை டிஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிடுறது அப்படின்னு அவர்கள் நினைக்கவே வேண்டிய தேவையே கிடையாது. அவ்வளோ ஒரு களம் வந்து ஒரு ஓப்பனாக போகிற ஒரு நிலையில் அவர் அப்படி ஒரு குறுகிய நோக்கத்தில் அவர் நினைப்பாருன்னு நான் நினைக்கல. அதனால் நம்ம வந்து அவ்வளோ குவிக்காக அவர் வந்து இப்போ நாளைக்கு ஸ்டாலினை போய் அவர் சந்திக்கிறாரு ஒரு மணி நேரம்னு வச்சுப்போம், உடனே நம்ம பக்கமாக எழுதுறதுங்கிறது வந்து நியாயமே இல்லை. அவர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்திக்கிறாரு. அவர் நாளைக்கு வந்து அவர் ஜெயலலிதாவை மருத்துவமனைக்கு போய் பார்த்து உடல் நலம் எப்படி இருக்குன்னு விசாரிக்க முயற்சி பண்ணுறாரு. இப்படி பலவற்றையும் அவர் வந்து ஒரு கிளீன் அரசியலில் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கான எல்லா முயற்சிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ எந்த உள்ளர்த்தமுமே கற்பிக்காமல் இருக்கலாம். ஒரு பக்கம் வந்து நம்ம இது ஒரு மோட்டிவ் இருக்குன்னே சொல்லலாம். பட் அதை தாண்டி கூட நமக்கு வந்து ஒரு நல்ல அரசியலுங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் ரெண்டு பார்வையிலுமே பார்க்க முடியும். ஆனால் பொறுத்திருந்து பார்க்கறது தான் நிறைய கேள்விகளுக்கு விடையை தரும். சீன பொருட்களுக்கு தடை, இந்தியாவை எச்சரிக்கும் சீனா அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. சீன பொருட்களை தடை செய்யணும் அப்படின்னு பரவலாக இந்தியா முழுவதுமே அந்த குரல் எழுப்பப்பட்டிருக்கு. இப்போ தீபாவளி சீசனுங்கிறதுனால பட்டாசு விற்பனை அப்படிங்கிறதுல வந்து இந்திய சந்தையில் வந்து அதிகமாக இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய உள்ளூர் பட்டாசுகள் அதிகமாக விற்பனையாகிறதாக செய்தி வருது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு சீன தூதரகம் வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கு. 2% தான் எங்களுடைய எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்கு, அதனால் எங்களுக்கு அதிகமான பாதிப்பு இல்லை, இந்தியாவுக்கு தான் அதிகமான பாதிப்பு அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக நான் பார்த்தது வந்து ஒரு சீன தூதரகம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மையிலேயே ரிலீஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் என்னுடைய கருத்து வந்து இந்த பாய்காட் சைனீஸ் குட்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ஒரு அபத்தமான கருத்து. அது தேவையே இல்லை. இந்தியாவுக்குள்ளே வந்து இந்திய அரசு அதில் ஈடுபடலை, தனிநபர்கள் அதை வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக அதுவும் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. சீன பொருட்கள் எல்லாத்தையும் வந்து தடை செய்கிறதோ அல்லது அதை வந்து பகிஷ்கரிக்கிறதோ, இந்த வெள்ளை நெவெளியர் காலகட்டத்திலேயோ அல்லதுக்கு முன்னாடி வந்து அந்நிய துணிகளை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொன்ன மாதிரிலாம் இன்றைக்கி சொல்கிறதோ இன்றைக்கி செயல்பாட்டில் அதெல்லாம் வந்து கஷ்டம். அதெல்லாம் செய்ய முடியாது, அது செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. உண்மையிலேயே ஒரு பொருள் தரமற்றதாக இருந்ததுன்னா அதை நம்ம ரொம்ப ஈஸியாக அதை வந்து விலக்கி வச்சுட்டு போகலாம். அது சீன பொருளாக இருந்தாலும் சரி, அமெரிக்க பொருளாக இருந்தாலும் சரி. இது போன்ற ஒரு எரிச்சல் மூட்டுகிற சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் வரும். ஏன்னா அது வந்து அரசு கண்ட்ரோல் பண்ண முடியாது. சீனா இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணுறது ஒரு நாடு வந்து இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணவே கூடாது.
அஃபீஷியலாக இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுதுன்னா தான் அதற்கு மட்டும்தான் சீனாங்கிற ஒரு நாடு தன் தூதரகத்தின் மூலமாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். என்ன கேட்டால் இந்த ரியாக்ஷனாக ஒரு தூதரகம் கொடுக்கறது வந்து அபத்தமானது. இல்லை, அது இம்பாக்டை வச்சு தானே அவங்க சொல்றதாக பார்க்கணும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விடாமல் இருக்கலாம் கவர்மெண்ட், பொருட்கள் இறக்குமதி நடக்கலைன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குங்கிற அடிப்படையில் அவங்க சொன்னாங்கன்னா தான் இதை புரிஞ்சுக்க வேண்டும். அப்போ இதுக்காக வந்து 2% தான் உண்மையிலே அதுதான் நம்ம மொத்தமான சீன ஏற்றுமதிகளை கணக்கில் வைத்து அவர்கள் பார்த்தார்கள் என்றால் இந்தியாவோட நடப்பது என்பது மிக சிறிய அளவு தான். ஆனால் அந்த சிறிய அளவில் இருக்கிற சிறிய மாற்றம் கூட அங்கே இருக்கிற சிலரை பாதிக்க போகுது. அதை அவர்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டு அதை பற்றி இவர்கள் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் பேசுறது வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை தான் கொடுக்கும். பார்த்தியா, நாம் அவங்களை அடிச்சிட்டோம், நாம் இன்னும் இதை அதிகமாக செய்வோம் அப்படின்னு அவர்கள் வந்து செய்ய போகிறார்கள். அது வந்து சீனாவுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ராஜதந்திரமாக இன்னும் நடந்துட்டு இருக்கலாம், வாயை பற்றிட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொன்னது போல் வந்து அவங்களுக்கு எங்கேயோ அது வந்து தச்சிருக்குது. அதனால தான் வந்து சைனீஸ் அம்பாசிடரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதுவரையில் வந்து சீன தூதரகம், இந்தியாவிற்கான சீன தூதரகம் அதிகாரப்பூர்வமாக எம்பசி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததே கிடையாது. அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கிறது. 2% தான் சீனாவின் ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு என்பது 2% என்று அவர்கள் சொன்னாலும் அதிகாரப்பூர்வமாக கள்ளச்சந்தையில் எவ்வளவு அது வேற. ஸோ அந்த 2% என்று வைத்துக் கொண்டாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை இது பாதிக்கிறது. அதனால தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். பத்ரி சொன்னது போல இது வந்து ஒரு அபத்தமான ஒரு வாதம். நீங்கள் வந்து சைனீஸ் கூட்ஸை பாய்காட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக பொருளாதாரம் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய சூழலில் எல்லாருமே வந்து எல்லா நாடுகளும் வியாபாரம் பண்றாங்க. இன்னொரு அடிப்படை புரிதல் எங்க தவறு நடக்குதுன்னா, சீனாவில் தொழில் செய்யக்கூடிய இந்திய தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நீங்க வந்து அந்த சைனீஸ் கூட்ஸை பாய்காட் பண்றீங்கன்னா உங்களுடைய இந்திய தொழிலதிபர்களின் கூட்ஸை நீங்க பாய்காட் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்போ அது எவ்வளவு அபத்தமானது நீங்க பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, 2015ஆம் ஆண்டு இந்திய சீன இருதரப்பு வர்த்தகம் என்பது வந்து 4 லட்சம் கோடிக்கு மேல போயிருக்கு. அப்புறம் இந்தியா வந்து பார்மசூட்டிக்கல் அந்த மருந்து பொருட்களுக்கான ஏற்றுமதி ஐரோப்பாக்கும் அமெரிக்காக்கும் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் வந்து சீனாவிலிருந்து வரக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் 60-70% மூலப்பொருட்களை நம்ம சீனாவிலிருந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அளவுக்கு இரு நாட்டு வர்த்தகம் என்பது வந்து பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு நாட்டோட பொருளை நம்ம பாய்காட் பண்ணணுன்றது வந்து அது ஏற்புடையதில்லை. ஒரு சைனீஸ் கிராக்கர்ஸ், சீன பட்டாசுகள் இங்கே வருது, அதை நீங்கள் எடுக்கணுன்றதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆன்டி டம்பிங் ஆக்ட் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். பர்சே வந்து நீங்கள் ஒரு நாட்டோட பொருளை வந்து பாய்காட் பண்ணணும் என்பதெல்லாம் அபத்தமான குற்றச்சாட்டு, கோரிக்கைகள். அதற்கு இன்றைய நவீன உலகில் வந்து அதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை, அது சாத்தியமும் மற்றது கூட. அரசு இதுக்கு இன்னும் அதிகாரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை ரியாக்ட் பண்ணல. ஏதோ சில செக்டார்ஸ்ல அவங்க தடுக்கிறாங்களே, ஓவராலா இது போன்ற கோரிக்கைகளை அவர் சொன்னது மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து அதை ரியாக்ட் பண்ணவே இல்லை. என்ன சொல்ல போனீங்கன்னா, மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுதும் பிரதமரான பிறகும் அவருடைய பார்வையில் வந்து சீனாவுக்கான அந்த கவனம் என்பது ரொம்ப அதிகமா இருக்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய சீன முதலீடுகள் வந்து மிக அதிகமான முதலீடுகள். அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது அதிக பயணப்பட்ட நாடு சீனா. ஸோ அப்படிப்பட்ட ஒருவர் பிரதமராக இருக்கக்கூடிய நாட்டில் வந்து நீங்கள் வந்து சீன பொருட்களை பகிஷ்கரிப்பது நடைமுறையில் அறவே சாத்தியமற்றது. இந்திய அரசு இதை எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. இந்திய அரசு இதை கண்டுகொள்ளவே இல்லை. ஏதோ 1-2 செக்டார்ல நீங்க ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஏதாவது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இல்ல, அவர் பதில் சொன்னது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் அவருக்கு அதுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறார். நான் சொல்றேன் அதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு எங்கேயோ ஒரு பாதிப்பு இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, நாங்க வந்து எங்களோட டிஸ்பிளஷரை சொல்றோம்னு சொல்றாங்க. எல்லா நேரத்திலையும் அவங்க அப்படி சொன்னதில்லை. சைனா வந்து ஒரு பெரிய நாடு. அந்த இந்தியா மாதிரியான இன்னொரு பெரிய நாட்டில் இருக்கக்கூடிய தூதர் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாருன்னா ஒரு ஒரு ஃப்ரிவலஸ் இஷ்யூக்கு அவர் கொடுத்துருக்க மாட்டாரு. அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதை அவங்க அட்ரஸ் பண்றாங்க. நான் இதை வேற மாதிரி பார்க்குறேன். உண்மையிலே நான் சீன தூதராக இருந்தால் நான் வேற மாதிரி சொல்லியிருப்பேன். நான் வந்து இதில் எங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்திருக்கு, ஆனால் நீங்கள் தவறு செய்கிறீங்க, இந்தியாவும் சீனாவும் இணைந்து இன்னும் என்னென்னவோ செய்யலாம், இப்பயே என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆக நீங்கள் இதோடைய பாசிட்டிவாக பாருங்கள். இது ஒரு மிரட்டலாக வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து யாருமே ஒரு சின்ன மிரட்டல் கூட விடக்கூடாது. அப்போ இங்கே இருக்கிற இன்னும் பலருக்கு வந்து சும்மா இருக்கிறவனு கூட கோபம், இவன் யாரு நம்மளை பார்த்து இப்படி பேசுறது அப்படின்னு இங்கே 4 பேர் நினைக்க வைக்கும். அப்படியே செய்யக்கூடாது. ஃப்ரெண்ட்லியாக தான் இங்கே தூதராக இருக்கிறவர்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிக்கிட்டே இருக்கணும். அவர் உண்மையில் என்ன சொல்லணும், இன்னும் நிறைய இந்தியர்களை சீனாவுக்கு நான் வந்து வரவேற்கிறேன், நாங்கள் வந்து விசா தர்றதை வந்து இன்னும் தாராளமாக்க போகிறோம், தொழில் செய்கிறவர்கள் எல்லாரும் அங்கே வாருங்க, எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் பேஸையும் உங்களுக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்று பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். இது ஒரு சின்ன மிரட்டல் துணி இருக்கிறதுங்கிறது வந்து சீன தூதர் எப்படி ரியாக்ட் நம்ம சொல்ல முடியாது. ஒண்ணா நம்ம இந்தியா எப்படி ரியாக்ட் சொல்லலாம். அதாவது நாம வந்து ஒரு வெறும் ஒரு அனாலிசிஸா பார்க்கிறோம். தொடர்ந்து பேசலாம். மக்களவை பேரவை தேர்தல்களை ஒன்றாக நடத்தினால் தேசிய கட்சிகளுக்கே பலன் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை ஒரே நடத்தணும் அப்படின்ற சமீப காலமாக பல்வேறு இடங்களில் பேசப்பட்டு வருகிறது.
பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கையிலையும் 2009 2014 தேர்தல் அறிக்கையிலையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிரணாப் முகர்ஜி சொல்லியிருக்காரு, மோடி அதே கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இதை பார்க்கலாம்? இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு எடுத்துக்கலாம்? சரி, இந்த கோரிக்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல்களின் பொழுது அப்பொழுதைய துணை பிரதமர் எல்கே அத்வானி அவர்களுடைய பெட் டாபிக் இது. அவர் போகிற இடம்லாம் இதை பேசினார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு. மக்களவைத் தேர்தல்களையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும்னு பல இடங்களில் வந்து இன்ஃபேக்ட் ஒரு ரத்த யாத்திரை அப்போ நடத்தினார் 2004 மக்களவைத் தேர்தலின் போது, ஷைனிங் இந்தியா கேம்பெயின். அப்போ தொடர்ச்சியாக அத்வானி அவர்கள் அதை பேசினார். ஆனால் 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசு வந்த டாக்டர் மன்மோகன் சிங் அரசு வந்த பிறகு அதை பேசுவதை பாஜக கிட்டத்தட்ட மொத்தமாக நிறுத்தியது என்று நாம் சொல்லலாம். 2009 தேர்தல் அறிக்கையில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் அந்த தலைவர்கள் வந்து அது ஒரு இஷ்யூ அவங்க பேசலை. 2014 பாஜக அரசு, மோடி அரசு வந்த பிறகு இந்த பேச்சு அதிகமாக, அதுவும் சமீப காலம் ஒரு 3-4 மாதமாக அதிகமாக வந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இது வந்து தேவையற்றது. இந்தியா போன்ற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் இது வந்து அடிப்படையில் ஒரு ஜனநாயக விரோத போக்குன்னு தான் நான் பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டென்யூரை நீங்கள் எப்படி வைக்க முடியும்? பல காரணங்களால் ஒரு சட்டமன்றத்தில் மாநிலங்களில் ஒரு அரசு கவிழும் பொழுதோ அல்லது யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் வரும் பொழுதோ நீங்கள் அப்போ ரிமைனிங் பீரியடில் என்ன செய்ய போகிறீங்க? ஆகவே இந்த இஷ்யூ வந்து நம்முடைய அரசியல் சாசன சபை விவாதங்களில், கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளி டிபேட்ஸ்லேயே கூட நடந்திருக்குது. அது தேவையற்றது, பொருத்தமற்றது. இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் அது சாத்தியமற்றது, அடிப்படையில் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்ற கருத்தின் அடிப்படையில் தான் இந்த கோரிக்கைக்கு அப்பொழுதே வந்து பெரிய அளவில் ஒரு வலு சேர்க்கப்படவில்லை. இப்பொழுது திடீரென்று அதை சொல்லுவது என்பது வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பது என்னுடைய கருத்து. அது வந்து அவங்க இவர் வந்து குறைஷி கூட வந்து அந்த இதை பற்றி சொல்கிறார். அதாவது பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஏன் 2004 அத்வானி பேசினார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது? ஏன்னா 2009 and 2014 வந்து டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இருக்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை. இப்பொழுது ஏன் அவர்கள் பேசுகிறார்கள்? அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் இதை பேசுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது கூட செகண்டரி. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பேசுகிறாங்களா இல்லையான்றத விட ஆஸ் சச் அந்த கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி நாடுகளுக்கு அது பொருத்தமற்றது. அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அப்படி ஒட்டுமொத்தமாக அதை ரிஜெக்ட் பண்ண விரும்பலை. ஆனால் இது வந்து இதை மட்டும் தனியாக செய்ய முடியும். இது ஒரு ஹைப்போதெட்டிக்கலாகவே நம்ம ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து தனியாக மட்டும் செய்ய முடியாது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு தனிநபர், இப்போ வந்து பிரசிடென்ட், எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், எக்ஸிக்யூட்டிவ் கவர்னர் மாதிரி அமெரிக்க மாடல் ஜனநாயகத்தை கொண்டு வந்தால்தான் இதற்கு அர்த்தம் இருக்கும். இந்த பார்லிமெண்ட்ரி லெஜிஸ்லேட்டிவ் பேஸ்டு டெமோக்ரஸி நம்முடையது இருக்கு இல்லையா? ஒரு முதல்ல வந்து எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் தேர்ந்தெடுத்துட்டு அந்த கட்சி வந்து ஒரு முதல்வரையும் பிரதமரையும் தேர்ந்தெடுத்து நடக்கக்கூடிய அரசியலில் நிச்சயமாக ஆட்சி கவிழும். மைனாரிட்டி அரசுகள் ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிள் சிஸ்டத்தை வந்து உருவாக்கும். அப்போ தேர்தல் என்பது மீண்டும் நடத்தியாக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதெல்லாம் இருக்கும் பொழுது அதை வைத்துக்கொண்டு இதை பற்றி பேசுவது இன்காங்க்ரூவன்ட், அது ஒத்து போகாது. இல்லை, நடைமுறை சிக்கல்கள் வேற, நிர்வாக ரீதியான சிக்கல்கள் வேற, ஜனநாயகத்துக்கே விரோதமானதுங்கிறது அதை நீங்க எந்த கிரவுண்ட் அதை எடுத்துக்கலாம். அதாவது ஜனநாயகத்துக்கு விரோதமானதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு அமெரிக்காவில் இது நடந்துகிட்டு இருக்கு. அது ஜனநாயகத்துக்கு விரோதமானதா? கிடையாது. அங்கே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், எக்ஸிக்யூட்டிவ் கவர்னரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருக்கு ஃபிக்ஸட் டேர்ம் கொடுக்குறாங்க. ரொம்ப தெளிவாக அவர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கு 4 ஆண்டுகள். அவர் வேறு, லெஜிஸ்லேச்சர் வேறு. அங்க இவர்களுக்கு ஒரு சிலவற்றை செய்வதற்கான அதிகாரம் இருக்கு, லெஜிஸ்லேச்சருக்கு வேறு அதிகாரம் இருக்கு. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது நடந்து கொண்டிருக்கிறது. நடுவில் ஒரு உயிர் போனாலும் கூட அடுத்து இருக்கிறவர் அந்த மீதி காலத்தை தொடர்வர். பிரசிடென்ட்டுக்கு உயிர் போயிருச்சுன்னா வைஸ் பிரசிடென்ட் கண்டினியூ பண்ணுவார். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அவர் 5, 6, 7 லெவல் அடுத்து வச்சிருக்காங்க. இவரும் போயினாலும் அந்த 4 ஆண்டுகள் கழித்து தான் அந்த தேர்தல் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு முறை இருந்தால்தான் ஃபிக்ஸட் டென்யூர், காமன் எலெக்ஷன்ஸ், இது போன்றவற்றையெல்லாம் பற்றி நம்ம சிந்திக்கவே முடியும். அது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சிஸ்டம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னொரு நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் வேறு சில நாடுகள் எடுத்துப்போம், இப்போ இட்டாலியோ இஸ்ரேலோ பிரிட்டனோ, அந்த மாதிரியான நாடாளுமன்றம், கட்சி ஜனநாயகம், இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்ஸ் கிடையாது போன்ற இடத்துல இப்படியெல்லாம் நீங்கள் வைக்க முடியாது. ஒரே நேரத்தில் தேர்தல், ஃபிக்ஸ்ட் டென்யூர்லாம் பேசவே முடியாது. அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு உதாரணம் சொல்றாரு.
இந்தியாவிலே நடந்திருக்கு. 51, 52களில் நடந்திருக்கு. அதன் பிறகும் நடந்திருக்கு. அப்புறம் தான் மாறி இருக்கு இந்த சிஸ்டம். இங்கே அப்ப அது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுன்னு அந்த நேரத்துல தெரியல அப்படின்னு எடுத்துக்கிறதா? இதை எப்படி அவர் அந்த அந்த பாயிண்ட்ல அவர் ஒத்துப்போம்? இல்லை, அப்போ ஏன் நடந்ததுன்னா, நாடு விடுதலை அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 17-20 ஆண்டுகள் வந்து ஒன்றா தான் எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஏன்னா அப்போ இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இல்லை. ஏன்னா வந்து நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றின் அடிப்படையில் நாடு விடுதலை அடைந்த பிறகு பார்த்த 20 ஆண்டு அரசியல் என்பது வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருந்தது. வேறு அளவில் பெரிய கட்சிகள் தேசிய அளவில் பிராந்திய அளவில் இல்லை. ஆனால் அது ஜனநாயக விரோதம் கிடையாது. ஏன்னா அப்போ வந்து இன்ஸ்டபிலிட்டி என்பது களத்திலிருந்து வரவில்லை. 67க்கு பிறகு தான் இந்த நிலைமை வருகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸோட வீழ்ச்சி, பல இடங்களில் பிராந்திய கட்சிகளோட வளர்ச்சி, இதெல்லாம் வரும்பொழுது இது தவிர்க்க முடியாது. இன்னொன்று, பத்ரி சொன்னதில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் அமெரிக்காவையும் பிரிட்டனையும் அவரே வந்து கம்பேர் பண்ணுறார். அதுலேயே அதற்கான விடை இருக்கிறது. நாம் ஃபாலோ பண்ணுவது என்பது வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற முறையை தான் நாம் ஃபாலோ பண்ணிக்கிறோம். அப்படி நாம் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை பின்பற்றும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் டென்யூரில் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்த முடியாது. ஏன்னா நம்முடைய பிரசிடென்ட் என்பவர் வந்து நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டவர் தான். அவர் நாடாளுமன்றமும் அமைச்சரவையும் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர் தான் நம்முடைய குடியரசுத் தலைவர். அவர் தன்னிச்சையாக அந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்டே கிடையாது. சும்மா கையெழுத்து போடாரு. அது அவ்வளவுதான். அதுக்கு மேல அவரால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அமெரிக்க முறையோடு நம்முடைய முறையை நம்ம ஒப்பிட முடியாது. இன்னொன்னா, பிரிட்டன்லயோ இத்தாலியிலயோ கூட பார்த்தீங்கன்னா, இது போன்று இந்தியாவில் இருப்பது போன்று இவ்வளவு மொழிகள், இவ்வளவு இனங்கள், இவ்வளவு வேறுபாடுகள் உள்ள ஒரு தேசம் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த பன்முகத்தன்மை தான் இந்தியாவோட அழகு. சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ட்ரெயினில் எங்கேருந்து டெல்லி போனீங்கன்னா எவ்ரி 200 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே மாறும். ஸோ சம்படி சார் யாரோ இப்போ ஐ திங்க் என்ராம் தான் ஒரு மீட்டிங்கில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார், இவ்வளவு வேறுபாடுகள் உள்ள ஒரு தேசம் வந்து ஒன்றாக இருப்பது தான் ஆச்சரியம். நாளைக்கு இது உடஞ்சதுன்னா இது ஆச்சரியம் கிடையாது, வருத்தம் இருக்கலாம், ஆச்சரியம் கிடையாது. அப்போ ஏதோ ஒன்று வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம இணைக்கிறது, அது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப அழகான விஷயம். அந்த பன்முகத்தன்மை தான் இந்தியாவோட அழகு. இந்த தேர்தல்கள் என்பது வந்து அந்த பன்முகத்தன்மையிலிருந்து வரக்கூடியது. நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்போ ஒரு சட்டமன்றத்தை நம்ம கூட்டுகிறோம், ஒரு முதலமைச்சர் ஒரு தேர்ந்தெடுக்கப்படுகிறார், சில காரணங்களால் வந்து தொடர முடியாத சூழல் வரும்பொழுது அங்கே வந்து உங்களுக்கு வந்து அரசாங்கம் கவிழுது. அப்போ நீங்கள் ஃபிக்ஸட் டென்யூர்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 வருடங்கள் பொறுத்து அது போன்ற ஆட்சி மாறிய சட்டமன்றங்களும் உண்டு. 5 ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சில பல காரணங்களால் கவிழ்ந்து மறுபடியும் தேர்தல் வந்த பொழுது 2 ஆண்டுகளில் புதிய அரசு வந்த எத்தனையோ உதாரணங்களும் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது இந்தியா மாதிரியான ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டென்யூரை வந்து கொடுக்கவே முடியாது. நிர்வாக ரீதியாக பிரச்சனை, நடைமுறை சிக்கல்கள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தள்ளிட்டோம்னா கூட, அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும்னு எடுத்துக்கிட்டா கூட, இந்த பன்முகத்தன்மை, கூட்டாட்சி தத்துவம் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும். தேசிய கட்சிகள் தான் அதிகமாக பலனடைவார்கள் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நான் ஏற்றுக்கல. நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி ஆர் கவர்னர்ஷிப்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சிஸ்டம் வந்தாலுமே தமிழகத்தில் தேர்தல் நடத்தினால் இன்றைக்கு ஏடிஎம்கே அல்லது டிஎம்கேலேருந்து ஒருவர் தான் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போது அதனால மட்டும் திடீர்னு வந்து இங்கே பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ ஜெயிக்குமா? சான்ஸே கிடையாது இப்பொழுது இருக்கிற சூழலில். ஆக நம்ம வந்து அதுக்கு வாக்களிப்பது யாரு? காஷ்மீர்லேருந்து ஒருவர் வந்து தமிழக தேர்தலில் வாக்களிக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரைம் மினிஸ்டருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவரோட இந்த அமெரிக்க எலெக்ஷன் மாதிரி ஒன்று நடக்கிறதுன்னு வைத்துக்கொள்வோம். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான கான்ஸ்டியூஷனல் மெத்தடை நீங்கள் உருவாக்க போகிறீங்க? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அப்படின்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா 50% மேல் வாக்கு வாங்கினால்தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும்னா 5 பேர் தேர்தல் நிற்கும்பொழுது யாருமே 50% மேல் வாங்க முடியாது. அப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்தல் நடக்கும், ஒரு 2 பேர் கழிச்சு கடைசியாக வந்து 2 பேர் மட்டும் தேர்தல் நிற்கிற மாதிரி இருக்கும். அது போன்ற இடங்களில் நிச்சயமாக ஒரு மெஜாரிட்டி தேசிய கட்சிகள் அல்லது ஹிந்தி பேசுபவர் இவர்களுக்கெல்லாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கும். இது ஒரு நியாயமான ஒரு விஷயம். அந்த காரணங்களால இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி ஆர் பிரைம் மினிஸ்டர்ஷிப்பை வந்து கேள்வி கேட்கலாம். நீங்க சொல்றது இப்போ இந்த தேர்தல் இந்த மாதிரியான ஒரு புதிய நடைமுறை கொண்டு வருகிற போது இந்த கட்சிகள் வந்து உள்ள வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு எடுத்துக்கலாம். லாங் ரன்ல இல்லை, லாங் ரன்லையுமே பிராந்தியத்தில் தேசிய கட்சிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் மட்டும்தான் ஜெயிப்பார்கள்னு சொல்லவே முடியாது. சென்ட்ரல் ஃபெடரல் ரூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இது இருக்கும். அது இப்போவே இருக்குது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா. இப்போ பிராந்திய கட்சிகள்லாம் அது ஜெயிக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க, மம்தா பானர்ஜியோடைய திரிணாமுல் காங்கிரஸுக்கு இவ்வளவு எம்பி இருக்காங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? திரும்ப அது காங்கிரஸோ அல்லது பாரதிய ஜனதாவோ அவர்களுடைய ரிட்டு தான் அங்கே நடக்குது.
அந்த ஒரு பேசிஸில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சென்ட்ரல் ரூல்னு வரும்பொழுது அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்சி பேஸ்டு மாடலாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்டரி டெமோக்ரஸியாக இருந்தாலும் சரி, ஒரு வலுவான கட்சி அல்லது அதுக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் பெரும்பான்மைக்கு கிட்டக்க இருந்துச்சுன்னா மற்றவர்களை எப்படியாவது இழுத்து தங்களுக்கு வேண்டியதை அவர்கள் செய்து விடுவார்கள். நம்ம வந்து ஒரேடியாக வந்து நம்ம பயப்படணும்னு நான் சொல்லலை. ஆனால் எப்பவுமே ஒரு அட்வான்டேஜ்ங்கிறது இந்த தேசிய கட்சிகளுக்கு மத்திய ஆட்சியில் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். நீங்க இதுக்கும் சொல்லுங்க, தேசிய கட்சிகள் அதிகமாக பலனடைவார்கள் அப்படிங்கிற கருத்தை நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்கள் இருக்கிறதுனால நான் சேர்த்து இன்னொரு கேள்வியும் வச்சுறேன். காஸ்ட் ரொம்ப செலவு குறையும் எல்லா இடங்கள்லையுமே தேர்தல் நடத்தினா அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை இல்லை 2 மாதங்களுக்கு ஒரு முறை தேர்தல்கள் வந்துட்டே இருக்கிறதுனால, ஏதாவது ஒரு மாநிலத்தில் வந்துட்டே இருக்கிறதுனால வந்து ஒரு திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுல, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுல மிகப்பெரிய தேக்க நிலை இருக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. அப்பப்ப தேர்தல் நடக்கிறதுனால ஜாதியவாதம், மதவாதம் இதெல்லாம் தலை தூக்கி தேர்தலை வந்து ஒரு ஒழுங்குபடுத்த முடியல அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, எடுத்துக்க முடியாது. அது வந்து புரிதலில் வரக்கூடிய கோளாறு. 3 மாதங்கள் 4 மாதங்களுக்கு வரக்கூடிய தேர்தல் என்பது அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாடு விடுதலை அடைந்து 70 ஆண்டு காலத்தில் எந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி, அரசியல் ஸ்திரமற்ற தன்மை என்பது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது வந்து உள்ள இருக்கக்கூடிய சக்திகளை வெளியில கொண்டு வருது. நீங்க அதை தான் அட்ரஸ் பண்ணணுமே தவிர எங்களுடைய செயல் திட்டங்களை அமல்படுத்துறதுல இருக்கக்கூடிய சங்கடம் நீங்க அதை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த 15 நாட்களுக்கு தான் நீங்கள் வந்து நடத்தை விதிமுறைகள் இருக்க போகின்றன. பிரச்சனை அது கிடையாது. இவர்கள் வந்து இது வந்து ஒரு மோனோலித்திக்னுவாங்க, ஒரே தேசம் ஒரே நாடு ஒரே மொழின்றாங்க பார்த்தீங்களா? அதனோட தொடர்ச்சியாகத்தான் மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒன்றாக நடத்த வேண்டும் என்று கோருகிறார்கள். அதனால் தான் இது பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா போன்ற தேசத்தில் ஜனநாயக விரோதமானது என்று நாம் சொல்லுகிறோம். தேசிய கட்சிகளுக்கு இது லாபம்னா அப்படி என்னால் உறுதியை சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பல பிராந்திய கட்சிகள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏடிஎம்கே 37 சீட்டு, மமதாக்கு 33 சீட்டு, இந்த மாதிரி வந்து பல பிராந்திய கட்சிகள். அதுதான் இப்ப நீங்க தமிழகத்துல வந்து தேசிய கட்சிகள் வருவதற்கான சூழலே இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படி தேர்தல் நடத்தினாலும், நீங்க லோக்சபா எலெக்ஷன் தனியா நடத்தினாலும், அசம்பிளி எலெக்ஷன் தனியா நடத்தினாலும், சேர்த்து நடத்தினாலும், இனிமே தேசிய கட்சிகளுக்கு நியர் ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. இதுதான் பல மாநிலங்கள நிலைமை. ஆகவே இந்த வாதமே வந்து குரேஷி சொல்லியிருக்க அந்த பாயிண்ட்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் குரேஷி பேசிக்கா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அது என்னுடைய கருத்து. அதாவது என்னன்னா வந்து இது வந்து இந்தியா போன்ற நாட்டில் சாத்தியமற்றது, இது கிட்டத்தட்ட ஜனநாயக விரோதமான போக்குன்னு அவர் சொல்றாரு. அது எனக்கு அதில் உடன்பாடு. மக்கள்கிட்டையும் கட்சிகள்கிட்டையும் கருத்துக்கள்லாம் கேட்கிறாங்க. ஒருமித்த முடிவை எட்டுவதற்கு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.